ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டாலி சேகர் பேசுகிறேன். மீண்டும் ஒரு சிறிய கேப் கழித்து மறுபடியும் சந்திக்கிறோம். இந்த டாலி ப்ரைம் வந்ததுக்கப்புறம் பழசில் நம்ம ஏதாவது பண்ணோம்னா திருப்பி ஏதாவது ஒரு ஒர்க் இதில் மாற்றணும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கேப் விழுந்துருச்சு. ஓகே, நம்ம இனிமேட்டு வந்துட்டு டாலி ப்ரைம் பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து டாலி ப்ரைம் பற்றி என்னோடய அபிப்பிராயம் என்ன அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் வேகமாக இருக்குது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, நிறைய ரிப்போர்ட் வந்து எக்ஸலில் ஒர்க் பண்ணி பார்ப்போம். அது எல்லாமே ப்ரைமில் வந்துட்டு டிஃபால்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. சில மெனூஸ் எல்லாம் வந்து ஜிக்ஸாக் சேஞ்ச் பண்ணி அந்தந்த ரீப்ளேஸ் பண்ணி வச்சுருக்குறாங்க. இங்கே இருக்கிறது அங்கே இருக்கிறது இங்கே அப்படின்ட்டு. பட்டு இது ரொம்ப கஷ்டம் மாதிரி நினைக்க வேண்டாம். ஜஸ்ட்டு உள்ளார போனீங்க அப்படின்னா, ஒரு 2-3 தடவை பழகுனீங்க அப்படின்னா ஈஸியாக மனசுக்குள்ளார உக்காந்துக்கும். அதுக்கப்புறம் ஈஸியாக நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, டாலி ப்ரைமில் வந்துட்டு ஜிஎஸ்டிஆர் 2A ரெக்கன்சிலேஷன் வந்து நிறைய இப்போ மைக்ரேட் ஆகிட்டோம். இதில் பாதிக்கு மேலே ஆயிருக்கிறதாக கேள்விப்பட்டேன். என்னோடய சர்க்கிளில் வந்து நிறைய பேர் ஒன்று ஒன்றா அப்படியே மாறிக்கிட்டே இருக்கிறதாக கேள்விப்பட்டேன். ஸோ அவங்கெல்லாம் வந்து இந்த ஜிஎஸ்டிஆர் 2A ரெக்கன்சிலேஷன் பழசில் தான் சார் இருந்தது, புதுசில் எதுவுமே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. ஸோ இது வந்து மிஸ்டர் கணி சார்கிட்ட தான் சொல்லி அவர் ஃபுல்லாக ஒர்க் பண்ணி கன்வெர்ட் பண்ணி நமக்கு கொடுத்துருக்குறாரு. ஸோ நம்ம ஆஸ் யூஷுவல் இது எல்லாமே அதே தான். டாலி ப்ரைமை பற்றி ஃபுல்லாக எடுக்கிறது வந்து, அதாவது ஒரு லைவாக ஒரு செஷன் போகலாம் அப்படின்னு ஏற்கனவே கேட்டிருக்கும்போது நான் இந்த சண்டே போடலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா இருக்குது. அப்படி இல்லைன்னா 1 or 2 டேஸில் நம்ம போட்டலாம். கண்டிப்பாக அதில் எல்லாம் கலந்துக்கோங்க. என்ன ப்ரைமில் என்னென்ன டவுட் இருக்கோ அத்தனையும் கிளாரிஃபை பண்ணுறேன் நான். இது ஒன்று. இப்போ வந்து இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து 2A ரெக்கன்சிலேஷன் வந்து ப்ரைமில் எப்படி நம்ம ஹேண்டில் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. இது வந்து இஆர்பியில் இருக்கிறது அப்படியே வந்து என்னென்ன மெனு இப்போ நம்ம இஆர்பியில் என்ன பண்ணமோ அதே மாதிரி தான் இதில் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இதில் ப்ரைமில் வந்துட்டு எப்படி லோட் பண்ணுறது டிடிஎல்ல அப்படின்றத பார்த்துட்டு அது உள்ளார நம்ம போயிடலாம். ஸோ இப்போ ப்ரைமில் ஒரு டாலி டேட்டா ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறேன். சேம் கண்ட்ரோல் ஆல்ட் டி. ஸோ கண்ட்ரோல் ஆல்ட் டியில் நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா, இதெல்லாமே முதல்ல வந்து இஆர்பியில் இதெல்லாம் லோடு வந்து ஏதோ ஒன்று இது பண்ணுவோம் நம்ம. அதாவது கடைசியாக ஒரு லெட்டரில் எக்ஸ் பண்ணி எக்ஸ் போட்டு இல்லது ஏதாவது ஒன்று போடுவோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இது வேணா எஸ்ஸு இல்லைன்னா நோ அப்படிங்கிற மாதிரி இது பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து இதை வந்து லோட் பண்ணியிருக்கிறேன். இந்த இடத்துல வந்து அந்த ஃபைலை வச்சுக்கிட்டு இங்கேருந்து லோட் பண்ணி எஸ்ன்னு கொடுத்துருக்குறேன். ஓகே, ஸோ இது ஒரே ஒரு டிடிஎல் மட்டும் லோட் ஆகிருக்கு, மீதி எந்த டிடிஎலும் நான் லோட் பண்ணல. ஓகே, இப்போ இது வந்து 18-19. ஸோ இப்போ இந்த இதை வந்து எப்படி நம்ம ரெக்கன்சில் பண்ணுறது அப்படிங்கிறது டிஃபால்ட்டாக வந்து நம்ம அந்த ரெக்கன்சில் இதுக்கு போயிடுவோம். ஸோ டிஸ்பிளே ஸ்டாஸ்டி ரிப்போர்ட்டு ஜிஎஸ்டி ரிப்போர்ட்டு. இதில் வந்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்டிஆர் 2A ரெக்கன்சிலேஷன் அப்படின்றது இங்கே அந்த மெனு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணோடனே ஃபைல் லொக்கேஷன் எங்கே அப்படின்றது கேட்கும். ஸோ ஜஸ்ட்டு நம்ம இதை கிளிக் பண்ணுறோம். இது வேணால் நான் மறுபடியும் எடுத்துகிட்டு கூட உங்களுக்கு திருப்பி போடுறேன். ஓகே, இப்போ நான் உள்ளார போகிறேன். இது வந்து 18-19க்கு உண்டான அக்கௌண்ட்ஸு. ஸோ இங்கே வந்து அது எங்கே அப்படிங்கிறது நம்ம பாத்தை வந்து இங்கே கொடுக்கணும் நம்ம. ஸோ அந்த பாத் வந்து இங்கே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் அந்த 12 மாதத்தோட இது. ஸோ இங்கே நான் பேஸ்ட் பண்ணுறேன், என்ட்ரு பண்ணுறேன். ஸோ அந்த ஒரு பாத் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அது உள்ளார இருக்கிறது அந்தந்த மாதத்துக்கு அந்த ஃபோல்டர் உள்ளார இருந்ததுன்னா கரெக்டாக எடுத்துகிட்டு வந்துடும். ஓகே, ஸோ இங்கே போட்டு இங்கே அக்செப்ட் எஸ்ன்னு கொடுத்துறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டிடிஎல் வந்து லோட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த மெனுவில் வந்துட்டு
டிஸ்பிளே ஸ்டாச்சுட்டரி ரிப்போர்ட்டு, ஜிஎஸ்டி ரிப்போர்ட்டு, 2A ரெக்கன்சிலேஷனில் இந்த ஃபைலில் எல்லாத்தையும் லோட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு எந்த வருஷன்றது எடுத்துக்கணும், அது ஆட்டோமேட்டிக்காக அது உள்ளார இருக்கிறது எடுத்துக்கணும். சப்போஸ் மாறி இருந்ததுன்னா அந்த ஃபோல்டர் உள்ளார 18-19க்கு பதிலாக 20-21 ஏதாவது இருந்ததுன்னா, இல்லை வேறு ஏதாவது வருஷம் இருந்தது அப்படின்னா அது வராது. ஓகே, அடுத்தது வந்து 2A ரெக்கன்சிலேஷன்றது கிளிக் பண்ணுவோம். ஆட்டோமேட்டிக்காக அது ப்ராசஸ் ஆகி நமக்கு பழசு எப்படி இருக்குதோ, பழைய டிடிஎல் எப்படி இருக்கோ அதே மாதிரி ரிப்போர்ட் கொடுத்துரும். ஸோ ஃபைல் லோடட், டோட்டல் நம்பர் ஆஃப் இன்வாய்ஸஸ் லோடட், அப்டேட் த ரெக்கன்சிலேஷன் இன்வாய்ஸ் ஸ்டேட்டட், எஸ் அப்படின்றது கொடுத்துரும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, இப்போ கிரெடிட் நோட் இருக்குது, என்ன அதில் என்னென்ன இருக்கோ அது அத்தனையுமே இதில் வந்துடும். ஸோ இது உள்ளார நம்ம அதுக்கப்புறம் போயிட்டு என்ன பண்ணோன்றது நமக்கு ஏற்கனவே தெரியும். ரெக்கன்சிலேஷனில் இதில் என்ன பண்ணணும் அப்படின்றது நமக்கு ஏற்கனவே தெரியும். இதில் வந்து இது கீழே வந்து நம்பர் இல்லை, அதாவது ஒரு எக்ஸாம்பிள் வந்து இந்த பில் நம்பர் இல்லை, அவைலபிள் இன் புக்ஸ் அப்படின்றது இல்லை அப்படின்னா அது எல்லாமே தனித்தனியாக பிரித்து காமிச்சிடும். இதுலேருந்து நம்ம ஈஸியாக நம்ம இது எடுத்துக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா மேட்ச்டு அப்படின்றது இருக்குது, அவைலபிள் ஒன்லி இன் போர்ட்டல் அப்படின்றது இருக்குது, அவைலபிள் ஒன்லி இன் புக்ஸ்ன்னு இருக்குது. பட் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட்டும் மேட்ச் ஆகுது. ஸோ இது இன்வாய்ஸ் நம்பர் அது இதுன்றது ஏதாவது நம்பர் தப்பாக இருக்கலாம், டேட் தப்பாக இருக்கலாம் அப்படிங்கிறது நமக்கு ஏற்கனவே தெரியும். ஓகே, ஸோ இந்த டிடிஎல் வந்து உங்களுக்கு இன்றைக்கி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ப்ரைமுக்கு நம்ம தான் ஃபஸ்ட்டு டிடிஎல் வந்து ஃப்ரீயாக வந்து 2A ரெக்கன்சிலேஷன் டூல் வந்து ப்ரைமுக்காக நம்ம கணி சார் மூலிமா இது எல்லாத்துக்கும் நம்ம ஷேர் பண்ணுறோம். இது ஆஸ் யூஷுவல் வந்து அப்படியே டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுலேருந்து நீங்கள் பண்ணிக்கலாம். நான் இப்போ இன்றைக்கி நான் சொன்னது அத்தனையுமே வந்து டிடிஎல் சம்மந்தப்பட்டது மட்டும்தான் இந்த இதில் இருக்குது. நிறையா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸுன்ற மாதிரி இது உள்ளார நிறைய சின்ன சின்ன மெனு வந்து ஏகப்பட்டது இருக்குது. கண்ணுக்கு தெரியாத இருக்கிற மாதிரி நிறைய இருக்குது. இதை வந்து ஒரு கிளாஸ் மூலிமா எல்லாத்துக்கும் ஒன்லி ஷார்ட்கட் இப்போ இதில் பார்த்து இன்ஸ்டால் எப்படி அது இதுன்றது எல்லாமே ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் ஒரு 3 செஷனாக எடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதாவது 3 செஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு மெனூஸ் எல்லாமே எல்லா மெனூஸும் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறது ஒரு பேசிக்காக ஒரு அலசல். அதுக்கப்புறம் வந்து வவுச்சிங்கெல்லாம் நமக்கு ஏற்கனவே தெரியும். ஒரு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் எப்படி இம்போர்ட் பண்ணுறது, எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது, எல்லா விதத்துலேயும் வித்தவுட் யூஸிங் எனி டூல். இதில் வந்து பேங்க் ஸ்டேட்மெண்ட் ஆகட்டும், எக்ஸ்எம்எல் ஆகட்டும், இல்லை இந்த மாதிரி இருக்கிறது பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது வந்துட்டு ரிப்போர்ட்டிங். இது மூணுமே வந்து மூணு ஷெட்யூலாக வச்சு 3 செஷனாக வச்சு ஏதாவது ஒன்று எடுத்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு செஷன் வந்து இன்றைக்கி மண்டே ஆர் டியூஸ்டே போட்டுக்கலாம் அப்படின்ட்டு நான் முன்னாடியே இந்த இதில் வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் நான் இது பப்ளிஷ் பண்ணுறேன். அதுலேருந்து ஜாயின் பண்ணிக்கோங்க நீங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த GSTR 2A ரெக்கன்சிலேஷன் டூல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். அன்டில் தென் குட் பை. தேங்க்யூ.